அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் நடக்காம இருக்கிறதால 2 பேரு அவங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எங்க வீட்டு உள்ள வந்து எனக்கு ஒரு கஷாயம் போல ரெடி பண்ணி கொடுத்து அதுக்கான பேமெண்ட்டா 5000 வாங்கிட்டு போயிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா எனக்கு ஆயில் மசாஜ் எல்லாம் கொடுக்கணும், லேடிஸ் எல்லாம் கூட்டிட்டு வரேன், அதுக்கான ஒரு பெட் எல்லாமும் எடுத்துட்டு வரணும்னு போனாங்க. ஞாயிற்றுக்கிழமைய நான் எதிர்பார்த்துட்டு பல கற்பனைகளோட இருந்தேன் அந்த வாரத்துல. அது என்ன கற்பனைன்னா, என்னோட தம்பிக்கு கல்யாணம் ஆகிட்ட அன்னைக்கு மண்டபத்திலேயே என்னோட அக்கா சொல்லுச்சு, ஒரு நாளைக்கு கண்டிப்பா நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்றத சொல்லி இருந்தத. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், அப்போ நம்ம தம்பி போனான்னா அப்போ நம்மளும் கூட போனோம், நடந்துட்டோம் இல்லையா? அப்போ என்னுடைய தம்பி அக்கா வீட்டு உள்ள வாடா அப்படின்னு சொல்லும் போது என்ன மட்டும்தான் கூப்பிடுவியா, இன்னொருத்தரை கூப்பிட மாட்டியான்னு கேட்கணும். ஏன் உன் பொண்டாட்டி தான் பக்கத்துலயே இருக்கிறாங்க, அது இருக்குது, இன்னொருத்தர் வந்துக்கிறாங்க, இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்ட்டு சொல்லுவான். அப்போ நம்ம அக்காவை பயன்படுத்தணும். உடனே அக்கா வந்து அதிர்ச்சியில, ஜெய எப்படி நீ நடக்கிற, எப்படி வந்த, என்னாச்சு எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அக்கா கேட்கணும். நான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும். அதன் பிறகு எங்க அம்மா என்னுடைய 2 தங்கச்சி வீட்டுக்கு போகும்போது அவங்க கூட போகணும். சந்தையில போனாங்கன்னா அந்த காய் பேக் எல்லாம் தூக்கிட்டு வரணும், சமையல் செஞ்சு அம்மாக்கு போடணும், வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அம்மா கூட பூ கட்டணும். நம்ம நடக்கிறோம்னு தெரிஞ்சா நம்ம அம்மா நமக்கு விதவிதமா புடவெல்லாம் எடுத்து தருவாங்க. நம்ம இது வரைக்கும் நடக்காம இருக்கிறோம். அப்போ நடந்துட்டோம்னா நம்மளால வேகமா நடக்க முடியுமா, இல்ல தத்தி தத்தி தான் நடக்குமா? அப்படி தத்தி நடந்தா நம்மளால புடவை கட்ட முடியுமா, இல்ல சுடிதார் போட முடியுமா? அதன் பிறகு நம்மளோட தங்கச்சி பசங்களை தூக்கி சுத்தணும். அப்படி நம்ம சுத்தும் பொழுது என்னுடைய தலைமுடியெல்லாம் அப்படியே பறக்கணும், என்னுடைய துப்பட்டா பறக்கணும். தங்கச்சி பசங்கெல்லாம் ஜெய எண்ணெய் தூக்கு, எண்ணெய் தூக்கி சுத்து அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா கத்தணும். நான் உடனே வந்து ஐயோ எனக்கு தலை சுத்துது, ஆளை விடுங்கன்னு சொல்லி வேகமாக ஓடணும். குழந்தைங்கெல்லாம் என் பின்னாடியே ஓடியாரணும். அதுக்கப்புறம் எண்ணெய் தூக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒருத்தரை தூக்குவேன், அடுத்தது இன்னொருத்தரை தூக்கிக்கோன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களையும் தூக்கிட்டு போகணும். மீதி 2 பேர் நடந்து வருவாங்க என்னுடைய ட்ரெஸ் பிடிச்சி. அப்போ எங்கள் மாமி கேட்கணும், ஏன் உங்கள் பெரியம்மாவை விட்டு இருக்கவே முடியாது அவங்களால, எந்த நேரமும் அவ கூடவே இருக்கணுமா அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. அப்படின்ட்டு என்னுடைய மனசுக்குள்ளவே நினச்சிட்டு அப்படியே அந்த ஒரு வாரத்தில் அந்த நைட்டில் ஃபுல்லாகவே நான் எப்பெல்லாம் படுக்கிறேனோ அப்பெல்லாம் இது போல் கனவுகளில் நான் போயிடுவேன். ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்குமே நான் சொல்லலை. அப்படியே ஞாயிற்றுக்கிழமையும் வந்தது. வந்த பிறகு அன்னைக்கு காலையிலே எங்கள் அப்பா எழுப்பி விட்டுட்டாங்க. அவங்க வரப்போகிறது என்னவோ 10 மணி தான். ஆனால் இவர் ஊருக்கு முன்னாடி எழுப்பி விட்டுட்டாரு. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எங்கள் வீட்டில் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்துச்சு, அதாவது மேஸ்திரி வேலை. அப்போ மேஸ்திரிங்க 6 மணிக்கு வேலைக்கு வரான்னு சொல்லிட்டாங்கன்னா எங்களை 5 மணிக்குல இருந்தே எழுப்பிட்டு இருப்பாரு. எழுந்து ரெடி ஆகுங்க ரெடி ஆகுங்க. அப்போ அம்மா திட்டுவாங்க, அதுங்க எழுந்து என்ன பண்ண போகுது, வரவங்க வந்து வேலை செய்ய போறாங்க, எதுக்கு சும்மா இது பண்ணிட்டு இருக்கிறேன், என்னால் தான் அந்த பசங்கெல்லாம் கெடுத்து அப்படின்ட்டு திட்டுவாங்க. அதே போலதான் அன்னைக்கு வந்து என்ன வந்து காலையில எழுந்து சீக்கிரம் ரெடி ஆயிட்டு சாப்பிடு சாப்பிடு, என்னால சாப்பிடவே முடியாது அவ்வளோ காலையில. ஆனா நான் வந்து 9 மணிக்கு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கே என்னை திட்டினாரு, நேத்திக்கு சாப்பிடணும் வரானுங்க இரு அப்படின்ட்டு. வந்தா வரட்டும், சாப்பிட்றத வந்து விட்டுட்டு எழுந்துக்க முடியுமா, பசிக்காத அந்த பொண்ணு எப்படி சாப்பிடும், எதுக்கு தான் உங்க அப்பா இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டாங்க எங்க அம்மா. அதன் பிறகு அம்மா அப்பா 2 பேருமே டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு என்னதான் டிவி பார்த்தாலும் மைண்ட் எல்லாம் எப்படி மசாஜ் கொடுப்பாங்க, வர லேடிஸ் எப்படி இருப்பாங்க, என்னதான் லேடிஸ் இருந்தாலும் அம்மாவை பக்கத்துலேயே தான் உட்கார வைக்கணும் அப்படின்ட்டுலாம் யோசிக்கும் போது தெருவில் ஒரு வண்டி போனா கூட இவங்க தான் வராங்களோ, அந்த வேன் வந்துச்சு கொண்டுக்குது, பெட்டெல்லாம் நமக்கு தனி பெட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி இருந்தாங்க. அந்த மசாஜ் மிஷின்லாம் எப்படி இருக்கும், இல்லை ஆளுங்களா
அப்படின்ட்டு அவ்வளோ சீக்கிரத்துல. ஆனா கடைசியில பார்த்தா அந்த வண்டி நேரா போயிடும். இல்லைன்னா இந்த பக்கம் ரோட்டுக்கா போகும். அப்படியே ஏமாந்துட்டேன். இப்படி எதிர்பார்த்து எதிர்பார்த்து கரெக்டா 1 மணியும் தாண்டிடுச்சு. அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட தான் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு. ஃபோன் பண்ணதுக்கு இல்ல சார், நாங்க நெக்ஸ்ட் வீக் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு டானிக் மட்டும் கரெக்டா குடிக்க வைங்க அப்படின்னு. குடிக்குது சார், அந்த கஷாயத்தை தானே சொல்றீங்க டானிக், நானும் அதை தான் சொல்லணும். அது கண்டினியூவா குடிக்குது, நாங்களே மறந்துட்டா கூட அது கேட்டு குடிக்குதுன்னா வெரி குட், அப்படிதான் குடிக்கணும். ஆனா என்ன ஒண்ணு சார், அதுக்கு தீக்காயம் மாதிரி உடம்புல அங்கங்க இருக்கு. அது ஆயில் பட்டது, அது அது போலதான் இருக்கும். நீங்க ஆயில்மெண்ட் எல்லாம் எதுவும் போடாதீங்க, எண்ணெய் மட்டும் போடுங்க தேங்காம அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா மஞ்சள் போடுங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2வது வாரம் ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட அம்மா சொல்லியிருந்தாங்க, இந்த அட்ரஸ்ல தான் அவங்க இருக்காங்க, நீ வேலை செய்யற இடத்துக்கு பக்கத்துல தான் இது எங்கேயோ இருக்கு, நீ வேலையை முடிச்சுட்டு இந்த காஃபி டைம்க்கெல்லாம் அப்படி போகிறத அப்படியே கொஞ்சம் விசாரிச்சுனா ஏன்டா அப்படின்ட்டு அம்மா சொன்னதுல, அம்மா அவங்களெல்லாம் நான் போயிட்டு என்னன்னு கண்டுபிடிக்கிறது, ஃபோன் நம்பர் இருக்குது, இதை வச்சு கண்டுபிடியாண்டா அப்படின்ட்டு சொன்னாங்க. அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஆவுன்னு அம்மாவை ஏமாத்தினான். அதுக்கப்புறம் அப்பா திட்டினாங்க, ஆம்பளை பிள்ளை இது கூட செய்ய மாட்டியாடா அப்படின்னு சொல்லி திட்டின பிறகுதான் அவன் என்ன பண்ணான், அந்த அட்ரஸ் வந்து இன்னொரு பையன்கிட்ட கொடுத்துருந்தான். அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, அட்ரஸ் எல்லாம் கரெக்டு தான், ஆனா நீங்க சொல்ற மாதிரி எந்த வைத்தியரோ இல்லை கேரளாக்காரங்க யாரும் வந்து இங்க தங்கி இல்லை அப்படின்ட்டு சொல்லி இருந்தாங்களாம். சரி, வெளியே எங்கன்னா இது போல போயிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த வாரமும் நான் எதிர்பார்த்தேன். ஆனா அப்பயும் அவங்க வரவே இல்லை. 3வது வாரமும் அந்த கஷாயத்தை கண்டினியூ பண்ணேன். ஆனா 3வது வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வரவே இல்லை. தொடர்ந்து 3 ஞாயிற்றுக்கிழமையும் எதிர்பார்த்து அளவுக்கு அதிகமா நான் ஏமாந்து போயிட்டேன். நம்ம நினைச்சது எல்லாமே கனவாவே போயிடுச்சு. இப்போ நம்ம நினைச்சிடக் கூடாது பொழுது, அதனாலதான் இது போல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாயிடுச்சு. இருந்தாலும் அந்த டானிக்கை நான் குடிச்சிட்டே தான் வந்தேன். 4வது வாரம் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஞாயிற்றுக்கிழமை வரத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி காலையில 6 மணிக்கு என்னோட தம்பியோட மாமனார் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சும்மா இப்படியே ரோட்டுக்காக வந்தோமா, அப்படியே பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா அந்த கஷாயத்தை எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. உடனே அவர் பார்த்துட்டு என்ன அது மாதிரி அப்படின்னு கேட்டாங்க. அதுதான்ப்பா ஒரு இடத்துல வாங்கணுமே அதுதான். ஏமா இன்னுமா மாத்த குடிக்க வச்சுங்களேன், அவனுங்க தான் வரலையே, ஃப்ராடு பசங்கன்னா போச்சு இல்ல, எதுக்கு அதெல்லாம் கொடுக்குறீங்க, வானா விட்டுமா, அதெல்லாம் நிறுத்திடுமா, குடிக்காதுமா, நம்ம குழந்தை நமக்கு கடவுள் இப்படின்னு கொடுத்துட்டான், இதுக்கப்புறம் அது விதி போல ஆயிடுச்சு, இங்கேயும் மாத்த முடியாது, இதெல்லாம் வானா விட்டுருங்கம்மா அப்படின்ட்டு சொன்னதுக்கு என்னோட தம்பி ஒய்ஃபு சொல்லிச்சு, ஆமாப்பா நான் எவ்வளோ சொன்னேன், ஆனா ஜெயாவும் கேட்கல, அது பாட்டுன்னு குடிச்சிட்டே இருக்கு அப்படின்ட்டு அது ஒரு வார்த்தை சொல்லிச்சு. அதுக்கப்புறம் குடிக்காதும்மா இதுக்கப்புறம் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி நான் குடிக்கல அப்படின்ட்டு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க போயிட்ட பிறகு, அம்மா நம்ம சப்போஸ் நிறுத்திட்டா அப்பா 5000 ரூபாய் இது கஷாயம், இதை நிறுத்திட்டீங்கன்ட்டு திட்ட மாட்டாங்களா அப்படின்னு. எங்கம்மா அவனுங்க தான் வரலையே, சொல்ற மாதிரி இன்னத்துக்கு அதை குச்சினு அப்படின்ட்டு சொன்னேன். சரின்னா அன்னைக்கு நான் தான் சாப்பிட்டேன். எதுவுமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அன்னைக்கு ஃபுல்லே எந்த கஷ்டமும் இல்லாத போயிடுச்சு. மறுநாள் காலையில அந்த டானிக்கை நான் குடிக்கல, அதாவது கஷாயத்தை குடிக்கல. எப்பவும் போல நார்மலா சாப்பிட்டேன். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் எனக்கு வயிறு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது வலின்னு கூட சொல்ல தெரியல. எனக்கு வயிறு வலின்னு தெரியல. எனக்கு வலினாவே என்னன்னு தெரியாது. ஹாஸ்டல்ல இருக்கும்போது போய் சொல்லுவேன், கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடாது, மேக்ஸ் கிளாஸ்க்கெல்லாம் பயந்து வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை விட்டு வெளியே போயிடும். அப்பெல்லாம் கூட வந்து சும்மா செக் பண்ணுவாங்க, வயிறு இங்கேயா வலிக்குதா இங்க வலிக்குதா, இங்கேயா அப்படின்னு ஒரு அழுத்தி கேட்டாங்கன்னா அதுக்கே பயந்துருவேன். ஓ இது வயிறு வலி இல்லை போல இருக்கு அப்படின்ட்டுலாம் நான் பயந்துருக்கேன். ஆனா இது வந்து இந்த வயசுல எனக்கு இதுதான் வயிறு வலின்ட்டு தெரியல. எனக்கு என்னவோ இங்க ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, வயிறு ரொம்ப கஷ்டம் கொடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அம்மா வெந்தயம், கடுகு,
அதுக்கப்புறம் குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு லெமனு இதெல்லாம் கொடுத்தாங்க. கொஞ்சம் சுமாரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு சாப்பிட்ட பிறகு மறுபடியும் அதே போல வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒண்ணுமே புரியல. மறுபடியும் வெந்தயம் அது போல அப்படியே கண்டினியூ ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் ஓகேவா ஆச்சு. மறுபடியும் நைட்டு சாப்பிடும்போது இதே போல ஆச்சு. இன்னைக்கு என்ன 3 வேளையும் இதே பிரச்சனையா இருக்கே அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி, ஏதோ அளவுக்கு அதிகமா ஹீட் ஆயிட்டு இருக்கு. அது இல்லாம நீங்க காரம்லாம் நிறைய சாப்பிடுறீங்க. அந்த பொண்ணுக்கு உணவா கேக்குது அப்படின்னு. அதுக்கு அம்மா திட்டினாங்க. அது என்ன காரத்தை சாப்பிட்டது? சும்மா சும்மா அந்த பொண்ணு வைக்க மாட்டேன்ற அப்படின்ட்டு சொன்னாங்க. மறுநாள் நான் சாப்பிட்டேன். அதே போல வயிறு வலி வந்துச்சு. ஆனா இந்த டைம் வந்து வயிறு வலி வந்து ரெஸ்ட் ரூம்க்கு போகணுன்றது போல ஆயிடுச்சு. அன்னைக்கு ஃபுல்லாவே அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டினாங்கன்னா அடுத்து கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ரெஸ்ட் ரூம் தூக்கிட்டு போனேன். இது கண்டினியூவா ஒரு 4 டேஸ் அப்படியே ஆச்சு. 3 வேளை சாப்பிட்டாலும் 3 வேளையும் எனக்கு ரெஸ்ட் ரூம்க்கு தூக்கிட்டு போறதாவே ஆயிடுச்சு. அப்போ எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. நம்ம பிறந்ததே அம்மாக்கு ஒரு பாரம். ஆனா இப்போ இந்த சாப்பாடு சாப்பிட்டா உடனே நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் போகணுன்றது போல ஆயிடுச்சு. இனிமேட்டு நம்ம சாப்பாடு சாப்பிடக்கூடாது. வயிறு வலிக்குதுன்ட்டு சொல்லி இந்த சாப்பாட்டை அவாய்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பாடு வேணாம் வேணாம் அப்படின்ட்டு அப்படியே அமைதியா படுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னதான் நம்ம மறைச்சு சொன்னாலும் ஒரு தாய்க்கு தெரியும் இல்லையா, நம்ம குழந்தை பொய் சொல்லுதா இல்லையான்ட்டு. ஏம்மா, உன் கண்ணை பார்க்கும்போதே தெரியுது உனக்கு எவ்வளவு பசி இருக்கு தெரியுமா, என்கிட்ட பொய் சொல்ற, பசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்க்கெல்லாம் அடிக்கடிக்கு தூக்கின்னு போறேன்றதுக்காக தானே நான் சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னா. ஐயா அப்படியெல்லாம் இல்லை. ஏம்மா, பெத்தவனுக்கு தெரியாதாம்மா, வாமா நான் கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் கொஞ்சமா விட்டுன்னு சொல்லுவேன். எனக்கு அந்த கொஞ்சமே கூட சாப்பிட முடியாது. அடுத்த செகண்டே இதுவாயிடும். அப்ப அம்மா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க. நாங்களே உனக்கு வந்து இந்த போல வலியை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொன்னதுல இருந்து நான் எப்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றேன்னா அப்பெல்லாம் எங்க அப்பா வந்து அவங்க 2 பேரையும் யோசிச்சு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க. ரொம்ப சாபனம் எல்லாம் விடுவாங்க. அப்போ நான் என் மனசுக்குள்ள நினைச்சுப்பேன், கடவுளே ஏதோ என்ன வச்சு அவங்களால ஒரு 5000 ரூபாய் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஏதோ தவறு பண்ணிட்டாங்க, பரவாயில்ல மன்னிச்சு விட்டுருங்க. ஆனா எனக்கு இந்த வயிறு வலி கொஞ்சம் சரியாகட்டும். அப்பா சாபிச்சா கூட அவங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கும் மனைவி குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க. இவங்க சாப்பிட விட்டா அவங்களுக்கு தான், இந்த பசங்களுக்கு தான் போகும். கடவுளே அது போலலாம் எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஒவ்வொரு டைமும் நான் வந்து வேண்டிப்பேன். அதன் பிறகு நான் என் வயிறு வலிக்கிறத கூட சொல்லல. காரணம் என்னன்னா, அப்பா இது போலலாம் சாபனம் விடுறாங்க, அதுக்காக நம்ம சொல்லக்கூடாது. வலி வந்தா கூட அமைதியா இருந்தோம்னா அப்படின்னு சொல்லிட்டு, வலி வந்துடுச்சுனாவோ இல்ல காலையில ஆனாலும் சாப்பாடு வேணான்ட்டு வெளியே போயிட்டு உட்காந்துப்பேன். ஆனா அப்ப கூட அம்மா என்ன பண்ணுவாங்க, வா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே கூட சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. அப்பா திட்டுவாங்க, இன்னும் நடு தெருவுக்கு போயிடுங்கன்னு. நம்ம வீட்டாண்ட தானே நம்ம சாப்பிடுறோம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. இப்படியே வந்து எனக்கு அது கண்டினியூ ஆயிடுச்சு. ஒரு பாரமா எங்க அம்மா காணது போல எனக்கு சாப்பாடு கொடுத்தாவே வயிறு வலிக்கிற பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ 100 நாள் வேலைக்கு அம்மா போனாங்கன்னா சாப்பாடே சாப்பிட மாட்டேன். என்னோட தம்பி ஒய்ஃப் வந்து சொல்லணும், சாப்பிடு ஜெயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு. இல்ல, வேணாம் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடுங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எங்க அம்மா 100 நாள் வேலைக்கு போயிட்டு வரும்போதுதான் நான் சாப்பாடே சாப்பிடுவேன். அப்போ அம்மா 100 நாள் வேலைக்கு போய் வந்துட்டு என்ன ரெஸ்ட் ரூம்லாம் கூட்டிட்டு போவாங்க. டீ மட்டும்தான் குடிச்சிட்டே இருந்தேன். அளவுக்கு அதிகமான வயிறு வலியிலலாம் நான் துடிக்கும் பொழுது ஒரு பெத்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஆனா எங்க அப்பா அந்த வலி அவருக்கு தெரியாது. ஆனா சாப்பிட கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா எங்க அம்மாவுக்கு மட்டும் என் செல்லம் இப்படி துடிக்குது அப்படின்ட்டு எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதன் பிறகு ஒரு நாள் என்னுடைய சின்ன தங்கச்சி ஊருக்கு வந்திருந்துச்சு. அப்ப இவ்வளவு விஷயத்தையும் சொல்லியிருந்தோம் நாங்க போன்ல இல்லாம. அவங்க வீட்டுக்காரர் கூட திட்டியிருந்தாங்க.
இதுக்கப்புறம் என்னத்துக்கு இந்த ஆசை? அது நடந்து என்ன ஆகப் போகுது? அது நடக்கணும்னு இருந்திருந்தா என்னைக்கோ நடந்திருக்கும். ஃப்ராடு பசங்க இந்த மாதிரி ஏமாத்தி காசை பிடிங்கன்னு போறதுக்கு தான் அந்த பொண்ணை வந்து ஏமாத்திட்டானுங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி விடுவாங்க அப்படின்ட்டு அம்மா கிட்ட சொல்லிருந்துச்சு. என்னவோம்மா, எப்படி எப்படியோ போய் சொல்லி பழைக்கிறானுமா. இந்த பொண்ணு சாப்பாடையும் விட்டுடுச்சு, நான் தூக்கின்னு போறேன் கஷ்டப்பட்டுன்ட்டு சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்புறம் நானும் சொன்னேன், இல்லை எனக்கு வலியும் அதிகமா இருக்கு, அதனாலதான் நான் சாப்பிடல அப்படின்னு. ஆனா என்னை எங்கேயுமே ஹாஸ்பிட்டலோ அதுக்கெல்லாம் எதுவுமே கூட்டிட்டு போகல. அதன் பிறகு என்னுடைய தங்கச்சி வந்து நான் ஜெயாக்கு பெண் பார்க்க போறேன் அப்படின்ட்டு சொல்லுச்சு. அப்போ அம்மா சொல்லியிருந்தாங்க, ஜெயாக்கு அது மாதிரி எல்லாம் இப்ப கிடையாது, ஹாஸ்டல்ல இருக்கும் பொழுதுதான் அதுக்கு தலையில பெயின் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு, நான் தான் இப்ப கிளீனா வச்சிருக்கிறேன் அப்படின்னு. நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்னுடைய தங்கச்சி, அம்மா இங்க பாரேன் ஜெயாக்கு அப்படின்ட்டு சொல்லுச்சு. உடனே எங்க அம்மாவும், ஐயோ என்ன இது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னம்மா அப்படின்ட்டு கேட்டேன். ஒன்றும் இல்லை இருமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவையும் கூட்டிட்டு வந்து காமிச்சாங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு பிறகு, ஏன் அந்த மருந்து ஏதாச்சும் இந்த பொண்ணுக்கு ஆயிடுச்சா அப்படின்ட்டு சொன்னாங்க. என்னுடைய தலையில பார்த்துட்டு எதுக்காக அதிர்ச்சி ஆனாங்கன்றத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.